நீங்கள் நீதிமான்களாய் விளங்கணும்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திங்கிங், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அது தேவனுக்கு பிரியமாயிருப்பதாக. உங்களுடைய எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருப்பதாக. உங்கள் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாயிருப்பதாக. உங்களுடைய அன்றாடக செயல்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பதாக. ஆக மொத்தத்தில் உங்களுடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாயிருப்பதாக. தேவனுக்கு பிரியமாயிருந்தால் தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாயிருப்பீர்கள். செய்தவர் வாக்கு மாறா நேசரவர், உனக்கு வாக்கு தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். திரும்பவும் தருவேன் என்கிறார், இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உனக்கு தந்திடுவார், இழந்ததை எல்லாம் தந்திடுவார். திரும்பவும் உனக்கு தந்திடுவார், இழந்ததை எல்லாம் தந்திடுவார். திரும்பவும் உனக்கு தந்திடுவார். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர், உனக்கு வாக்கு தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். கண்ணீர் யாவும் துடைத்திடுவார், துயரங்கள் போக்கிடுவார், நிந்தைகள் யாவும் நீக்கிடுவார், அற்புதம் கண்டிடுவாய். கண்ணீர் யாவும் துடைத்திடுவார், துயரங்கள் போக்கிடுவார், நிந்தைகள் யாவும் நீக்கிடுவார், அற்புதம் கண்டிடுவாய். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர், உனக்கு வாக்கு தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இப்போது யோபு புஸ்தகத்தை முடித்து சங்கீத புஸ்தகத்துக்குள்ளே வருகிறோம். என்ன அழகான ஒரு அமைப்பு அப்படின்னு, வேதாகமத்தினுடைய அமைப்பே நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த அமைப்பை படிக்கும்போதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பார்க்கணும். யோபு நீதிமான்களுடையதான பாடுகளுக்கு காரணம் அங்கே சொல்லப்படுகிறத பார்க்குறோம். நாம் நீதிமான்கள் என்ன சூழ்நிலையிலையும் தேவனுடையதான ஞானம், தேவனுடையதான அவருடைய நல்ல சுபாவம், அவர் நல்லவர் என்பதிலேயும், அவர் நல்லவர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப உறுதியாக நமக்கு இருக்கலாம். அவருடைய ஞானம், அவருடைய அநாதி ஞானத்திலே நாம் உறுதியாக இருக்கலாம். அடுத்ததாக அவருடைய செயல்களில் நாம் உறுதியாக இருக்கலாம். அவர் 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 நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவர் எதை செய்தாலும் ஞானமாய் செய்கிறவர். கர்த்தர் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இப்போ சங்கீத புஸ்தகத்துக்கு வருகிறோம். அப்போ அதில் இந்த 3 காரியங்களும் அப்படி இலையோடி கொண்டே போவதை நீங்கள் பார்ப்பீங்க. தேவனுடையதான மகத்துவம் இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் நல்லவர் என்று. அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், அது எவ்வளவு நன்மையானது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேவனுடையதான அந்த மகத்துவமான ஞானம், அவருடைய அறிவு, அதை நாம் இதில் நம்ம பார்க்கலாம். அவரை நம்பியிருக்கிற நீதிமான்களுடையதான அவர்களுடைய வழி, அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நான் இதற்கு ஒரு தலைப்பு நான் கொடுக்க விரும்புகிறேன். நீதிமான்களின் வழியும் துன்மார்க்கரின் வழியும். த வே ஆஃப் ரைச்சியஸ் அண்ட் த விக்கெடு. அவன் நீதிமான்களுடைய வழி, துன்மார்க்கருடைய வழி. அப்போ அதில் கடைசி வசனத்தை தான் நான் ஒரு திறவுகோல் வார்த்தையாக நான் சொல்கிறேன். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்போ நீதிமான்களுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வழியை அதை குறித்து கவனித்திருக்கிறார்.
அவனுடைய வழிகளை ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். அவன் இந்தந்த நற்கிரியைகள் செய்வதற்காகவே நீதிமான்கள் அவன் இருக்கிறார்கள். நீதிமான்கள் கர்த்தரின் நற்கிரியைகளை, தேவனின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள். அப்போ நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டு சத்தியம் தெரிஞ்ச நமக்கு நீதிமான்கள்னா யாருன்னா, நாமெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள். அப்போ நீதிமான் யாரு அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நீதிமான். இப்போ இங்கே வாங்க, இப்போ வர்றோம். அப்போ தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்கள் நீதிமான்கள், தேவனுடைய கிரியையை செய்கிறவர்கள் நீதிமான்கள், தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் நீதிமான்கள். இப்போ துன்மார்க்கருடைய வழி அழிஞ்சு போயிடும். இப்போ இது முன்னால் நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்குறோன்னா, நீதிமான்கள் சபையில் எப்போவுமே நீதிமான்கள், அவன் நீதிமான்களோடு கூட அவர்கள் ஐக்கியப்பட்டிருப்பாங்க. நீதிமான்களோடு ஐக்கியப்பட்டிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களும் கூட்டமாக இருப்பார்கள். தீர்க்கதரிசிகளின் கூட்டம், அதே சமயம் தீர்க்கதரிசிகள் தனித்தும் செயல்படுவார்கள். அடுத்ததாக பார்க்குறோம், அந்த நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3வது வசனம் அவருடைய ஆசீர்வாதம். அவங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆறு, அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறதான ஒரு தோட்டம், அந்த ஆற்றங்கரை ஓரமாக நடப்பட்டதான அந்த தோட்டத்தில் அந்த 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 ஒரு மரம், அந்த மரத்தினுடைய வேர்கள் நேரடியாகவே ஆற்றுக்குள்ளே போய் அந்த ஆற்று தண்ணீரை குடிக்கிற ஒரு மரம். அந்த மரம் வருஷத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த 12 மாதங்களும் அந்த 365 நாட்களும் 52 வாரங்களும் 365 நாட்களும் பச்சை பசேரென்று இருக்கும். எப்போதும் கனி கொடுக்கும் மரம். எந்த ஒரு மரமும் பொதுவாக மரம்னு எடுத்துக்கொண்டால் அது சீசனுக்கு கனி கொடுக்கும். அது ஒரு காலம், கனி கொடுக்கும் காலத்தில் கனி கொடுக்கும். ஆனால் இந்த மரமும் கனி கொடாத காலத்துலேயும் கனி கொடுக்கும். இது கனி கொடாத காலமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மரத்துக்கிட்டே வந்தால் கனி இருக்கும். அதாவது வறட்சியான காலத்திலையும் தப்பாமல் கனி கொடுப்பான்னு என்னுடைய அர்த்தம் அதுதான். வறட்சியான காலத்தில் கனி இருக்காது. அதனால தான் இந்த அர்த்தத்தில் தான் இயேசுநாதர் கனியை தேடி போகும்போது கனி இல்லாத காலத்தில் கனியை தேடினார்னா நீதிமானா அப்படின்னு பார்க்கத்தான் விரும்பினார். நீதிமான்களாக இருந்தால் கனி கொடுக்கக்கூடியதான காலமாக இல்லாவிட்டாலும் அவர்களிடத்திலே கனி காணப்படும். சரி, போகட்டும். அடுத்தது அப்போ அடுத்தது 2வது இந்த ஒரு வார்த்தை, அவன் செய்வதெல்லாம். இந்த மரம் இந்த மரத்துக்கு ஜீவன் இருக்குது. இந்த மரம் நீதிமானை சுட்டி காட்டுகிறது. அவன் செய்வதெல்லாம் நன்மையே, அவனுடைய தயை, அவனுடைய ஆசை நன்மையே பார்க்குறோம். சரி, அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பானா, இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாக இருப்பானா. அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு எப்படி நாம் பிரியமானவர்களாக இருக்க முடியும், கர்த்தரை எப்படி பிரியப்படுத்த முடியும், நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் வேதம். அப்போ தேவனுடைய வேதத்தை நம்ம வாசித்து அதில் நாம் தியானமாக இருந்தோன்னா அதான் அவன் தான் நீதிமான். நீதிமான் பாக்கியவான். நீதிமான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீதிமான் நிலைத்து நிற்பான். நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சரி, நீதிமான் என்ன செய்ய மாட்டான் அல்லது துன்மார்க்கன் யாரு? அப்போ துன்மார்க்கன் யாரு? அவன் தேவனுடைய வழிகளிலே நடக்கிறவன் அல்ல. துன்மார்க்கன் யாரு? அவன் இலை உதிராதிருக்கிற மரம் அல்ல, இலை உதிர்ந்த மரம். அவனை துரும்புன்னு சொல்கிறாங்க. அது என்ன துரும்பு? அதாவது பெருங்காற்றில் அடிக்கப்படுகிறதான துரும்பு, பதறு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த துன்மார்க்கன் தேவனுக்கு அருவருப்பான காரியம், பிரியமானதை செய்வதற்கு, நீதிமான் தேவனுக்கு பிரியமானதை செய்வான், துன்மார்க்கன் தேவனுக்கு அருவருப்பானதை செய்வான். நீதிமான் தேவனுடைய வசனத்தில் பிரியமாயிருப்பான். துன்மார்க்கன் தன்னுடைய வழிகளிலே தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுக்குன்னு ஒரு நடைமுறை ஒன்றும் கிடையாது. அப்போ இதுதான் நாம் அங்கே பார்க்குற விஷயம். இப்போ நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்குது. ஆகையினால் நீதிமான்கள் துன்மார்க்கருடைய வழியிலேயே நிற்க மாட்டாங்க. அவங்க வழி வேறு, இவங்க வழி வேறு. அவங்கள்ட்ட போனால் கிடைக்கிற ஆலோசனை வேறு, இவங்கள்ட்ட கிடைக்கிற ஆலோசனை வேறு. அவங்களுடையதான அந்த ஐக்கியம் வேறு, இவங்களுடைய ஐக்கியம் வேறு. அப்போ துன்மார்க்கரும் கூட்டமாக தான் இருப்பாங்க, நீதிமான்களும் கூட்டமாக இருப்பாங்க. அப்போ நீதிமான்களின் கூட்டத்துக்கு பேர் சபை. துன்மார்க்கனுடைய கூட்டத்துக்கு பேர் என்ன சொல்கிறது? ஸ்தோத்திரம்.
அப்போ அந்த கூட்டம் வந்து என்னச்சு, அது அந்த கூட்டத்தில் ஐக்கியம் இருக்காது. அந்த கூட்டம் தனக்கு அதாவது அவங்களுடையதான லாபத்தை கருதிய கூட்டமாக அது இருக்குமே தவிர, அதுலேயும் பலவிதமான போட்டிகளும் பொறாமைகளும் அதுக்குள்ளே இருக்கிறதான கூட்டமாக இருக்கும். இதுவோ தேவனை மையமாய் கொண்ட கூட்டம், நீதிமானின் கூட்டம். தேவனை மையமாய் கொண்டிடாமல் சுயத்தை மையமாய் கொண்டிருக்கிற கூட்டம், அல்லது அந்த மாதிரியான கூட்டம் தான் அது துன்மார்க்கரின் கூட்டம் அப்படிங்கிறத பார்க்க. அப்போ நாம் இன்றைக்கி இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் நீதிமான்களாய் விளங்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் நீதிமான்களாய் விளங்கணும்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திங்கிங், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அது தேவனுக்கு பிரியமாக இருப்பதாக. உங்களுடைய எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருப்பதாக. உங்கள் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருப்பதாக. உங்களுடைய அன்றாடக செயல்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பதாக. ஆக மொத்தத்தில் உங்களுடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாக இருப்பதாக. தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புத்தகம் முதலாவது சங்கீதத்தில் நம்ம துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வருகிற வித்தியாசத்தை நம்ம இதில் பார்த்துருக்குறோம். பாஸ்டர் நம்ம மத்தியில் இப்போ சொன்னாங்க. என்னென்னா, நீதிமான் எப்படி இருப்பான், எப்படி அவனுடையதான லைஃப் எப்படி இருக்கும். ஆற்றங்கரையில் வைக்கப்பட்டதான ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை போல நீதிமான் காணப்படுவான். கனி கொடுக்கிறவனாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செய்வான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பான். அவன் என்ன செய்ய மாட்டான், துன்மார்க்கரோட இசைந்து போக மாட்டான். இதுதான் நீதிமான்களுக்குரியதான காரியம். துன்மார்க்கருடையதான அந்த கூட்டம் வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய கூட்டம் அது பாவிகளுடையதான கூட்டம். அவங்க வேதம் சொல்லுகிறது, 1வது சங்கீதம் சொல்ல, அவங்க காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவனுடைய சிந்தனைகள் செயல் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானவைகள். ஆகையினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீதிமான் அவன் என்ன செய்வான், ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்வோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் உங்களுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்குதுப்பா. நாங்கள் உங்களுடைய வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தாவே அப்பா ஆராய்ந்து பார்க்கவும் உங்களுடைய வழிகளில் நடக்கவும் தேவரீர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. நீர் கர்த்தாவே சரியான பாதையில் நீ நேர்த்தியாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வழியை தெரிந்து கொள்ளணும். துன்மார்க்கருடைய வழி கர்த்தாவே அப்பா ஒரு பெரிய இதாக இருந்தாலும் அவனுடையதான முடிவு அப்பா நடுவர் மரண வழிகள் என்பதை பார்க்குறோம். நாங்கள் கர்த்தாவே நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.